அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு உலகமெங்கும் கூடி இந்த பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதியை நீங்களும் நானும் வாசிக்க கேட்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத புத்தகம் கைகளில் இருக்குமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை. 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை. The book of prophetic book of Isaiah chapter 9 ஸ்தோத்திரம் verse 6 6ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க கேட்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி தன் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவருடைய பிறப்பை பற்றி தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வேதாகமத்திலே ஆண்டவருடைய பிறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலேயே இயேசுடைய பிறப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவரை பற்றி தான் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பைபிளில் பல இடங்களில் ஃப்ரம் த பிகினிங்ல அந்த ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் ஆண்டவருடைய இந்த பிறப்பை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்கு வரும்போது அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலையும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை தேவனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக 700 வருஷத்துக்கு முன்பதாகவே இப்படி ஒரு வார்த்தை எழுதுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பிறக்க போற குழந்தைய பிறப்பார்னு தான் எழுதணும். ஆமாவா இல்லையா? ஒரு கர்ப்பவதியா இருக்கிற ஒரு ஸ்திரீ எப்பங்க பிறக்கும் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்கிற வரைக்கும் பிறந்தார்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பிறப்பார்னு சொல்லுவாங்க. டியூ டேட் எப்பங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தீர்க்க தரிசனத்துல? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த 2 வார்த்தைகளை வைத்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பைபிள்ல ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் போது இன்னைக்கு உலகம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இப்ப அதையும் அந்த அடையாளத்தை உலகம் மாற்ற பார்க்கிறது. நீங்க வெளிதேசங்கள்ல எல்லா கண்ட்ரியும் கிறிஸ்தவ தேசம், கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 500 கோடி கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறதாக ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 500 கோடி கிறிஸ்தவர்களை எத்தனை பேர் born again கிறிஸ்டியன், எத்தனை கிறிஸ்தவர்கள் மறுபிறப்பின் அனுபவம் கொண்ட கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள்? ஏன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னைக்கு சடங்காச்சாரங்கள் நிறைய வந்துருச்சு. உலகத்தின் வழிபாடுகள் நிறைய உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள எல்லாமே இன்னைக்கு மாறுபாடான ஒரு கிறிஸ்தவத்தை பார்க்கிறோம். பியூர் கிறிஸ்தவத்தை இன்னைக்கு பார்க்க முடியல. 1960கள்லேருந்து 2000 வரைக்கும் ஒரு நல்ல கிறிஸ்தவத்தை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு 2000க்கு பிறகு அந்த மாதிரி தரமுள்ள கிறிஸ்தவ சபைகளை பார்க்க முடியல. ஏன்னா எல்லாம் கலப்படமாயிடுச்சு. கலப்படமான உபதேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகம் அந்த அடையாளத்தை மாற்ற பார்க்குது. கிபி கிமு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஸ்தோத்திரம். இது உலகத்தில் நடக்கிற இந்த 2ஆக பிரிக்கப்பட்ட பகுதியை பிசி ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் கிரைஸ்ட் இல்லையா? ஸ்தோத்திரம். அனோ டொமின் அப்படின்னு சொல்லுவாங்க. டொமினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடினா அனோ டொமினி அப்படின்னா கிறிஸ்துவினுடைய காலம், கிறிஸ்துவுக்கு பிறகு. பிசினா பிஃபோர் கிரைஸ்ட். இப்போ அதை எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு பிஃபோர் காமன் எரா. இன்னைக்கு உலகம் பிஃபோர் கிரைஸ்ட்ன்றத பிஃபோர் காமன் எரான்னு மாத்திட்டான். இப்போ இந்த ஏடிக்கு பிறகு இப்போ என்ன வந்திருக்குது? காமன் எரா என்று வந்து விட்டது. அப்ப கிறிஸ்துவை அழிக்க பார்க்கிறார்கள். அதனால் அதனுடைய காரியம் என்னன்னா பொதுவான சகாப்தத்துக்கு முன், அதான் பொதுவான சில காலங்கள் இருக்கும். அதாவது ஹிஸ்டரி இல்லாத சில காலங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. கிறிஸ்துவுக்கு முன் நடந்த ஹிஸ்டரி இன்னைக்கு பூமியில இல்ல. அதை எப்படி கொண்டு வராங்கன்னா பொதுவான காலம். கிறிஸ்துவுக்கு முன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சரியா? இட்ஸ் a காமன் எரா. கிறிஸ்துவுக்கு பின் இருக்கிறத அதையுமே காமன் எரான்னு கொண்டு வரான். அப்ப ஆண்டவர் பிறப்பையே இந்த பூமியிலிருந்து எடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனாலும்
ஆண்டவர் சொன்னார், இந்த கல் எவன் மேல் மோதுகிறது அவன் என்ன செய்வான், நொறுங்கி. ஆண்டவர் அழிக்க முடியாது. இதிலிருந்து வரலாற்றிலிருந்து வரலாற்றின் தேவனை அழிக்க முடியாது. எத்தனையோ பேர் கிறிஸ்தவத்தை அழிக்கணும், எத்தனையோ பேர் கிறிஸ்துவை அழிக்கணும். கிறிஸ்து பிறந்த போது ஏரோது எழும்பினான், ஸ்தோத்திரம், அவர் அழிக்கணும். கிறிஸ்து பிறந்து அவருடைய பிறப்புக்கு பிறகு 30 வயதுல 33 வயதுல பிலாத்து எழும்பினான் அவரை கொல்லுவதற்கு. ஆனா அழிக்க முடியல. கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று ரோம சாம்ராஜ்யம் எழும்பியது, கிறிஸ்தவத்தை அழிக்க முடியல. ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் தான் அழிஞ்சு போனாங்களே தவிர இன்றைக்கும் அவருடைய பிறப்பு கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்? இட்ஸ் a prophetic word. தீர்க்க தரிசனம் அது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்தார்னு எழுதுறாங்க. நமக்கு ஒரு குமாரன். எதுக்காக இந்த ரெண்டையும்? பாலகன் யாரு, குமாரன் யாரு? பாருங்க, இந்த பாலகன் என்பது மனுஷீகம். ஆண்டவர் இந்த பூமியில மனுஷீகத்துல பிறக்க போறார். ஆமென். ஒரு மனுஷனா பிறக்க போறார். இட்ஸ் a incarnation. மனித அவதாரத்தில் பிறக்க போறார். அதனால தான் பாலகன் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு குமாரன் கொடுக்கப்படும். இது யாரு? இது தெய்வீக தன்மை. தேவனுக்கு ஒரு குமாரன் இருந்தார், தேவனுக்கு பாலகன் இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு பாலகன் இல்லை, தேவனுக்கு குமாரன் இருந்தார். ஆமென். அந்த குமாரனே அவர் நமக்காக கொடுத்தார். ஸ்தோத்திரம். அப்ப புரியுதா? பாலகன் சொன்னா பிறக்க போகிற, மனுஷீகத்துல பிறக்க போகிற ஒருத்தர் குறிக்கப்பட்டிருக்கு. குமாரன் என்பது பிதாவுக்கு ஒரு குமாரன் இருந்தார், அந்த குமாரனையே அவர் நமக்காக கொடுத்தார். அப்ப இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு எப்படி பிறப்பார்னு சொல்லப்பட்டது. எப்படி பிறப்பார்? அவர் மனுஷீகத்தையும் தெய்வீகத்தையும் உள்ளடக்கிய ஒரு பிள்ளையா பிறப்பார். ஆமென். இயேசு எப்படி பிறந்தாரு? பாலகனாயும் பிறந்தாரு, குமாரனாயும் பிறந்தாரு. அவர் பாலகன் என்பது மனுஷீகம், குமாரன் என்பது தெய்வீகம். இட்ஸ் a divine. ஸ்தோத்திரம். அப்ப மனுஷீகமும் தெய்வீகமும் பிறந்த ஒரு குழந்தையா இருக்க முடியுமா? அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனுஷனா தான் இருக்க முடியும். தெய்வீக தன்மையோடு வாழ முடியும். ஆனா 100% தெய்வீக தன்மையோடு வாழ முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஹல்லேலூயா. நீ காலையில் வாசித்து கொண்டு இல்லையா, சகரியாவும் எலிசபெத்தை வாசிக்கும் அவர்கள் இருவரும் தேவனிட்ட சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். இந்த காலையில் வாசித்து ஆச்சரியப்பட்டேன். ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னாடி நீதி உள்ளவனா வாழ்ந்திருக்கிறான் பாருங்களேன். தேவனுக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு நீதிமான எத்தனை பேர் வாழ்றாங்க. ஆனா தேவனுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நீதியா வாழணும்னா அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கணும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு மனுஷர்கள் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்றாங்க இந்த உலகத்தில். தங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆனா நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இருவரும் எப்படிதான் அப்படி ஒரு கணவன் மனைவி கிடைச்சாங்களோ, சோத்திரம். அல்லேலூயா. 2 பேரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படி குற்றம் அற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். என ரொம்ப அந்த வசனம் இன்னைக்கு காலையில் ஆச்சரியப்படுத்தியது. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அப்படியும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா அவர்கள் இயேசுவை போல வாழ முடியாது. ஏன்னா இயேசு 100% மனுஷீகமும் 100% தெய்வீகமும் இணைந்த ஒரு தேவனா இந்த பூமியில வாழ்ந்தார். அல்லேலூயா. அப்ப மனுஷனா இருந்தா இந்த பூமியில ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் எப்படிப்பா தேவனா வாழ முடியும்? நீங்க ஆண்டவருடைய மரணத்தை கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய உயிர்ப்பை கவனிச்சு பாருங்க. அவர் தேவனா இருந்தா மரித்திருக்க முடியாது. ஆமென். அவர் மனுஷனா இருந்தா உயிரோடு எழுந்திருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் தேவனா இருந்தனால தான் அவரால் உயிரோடு எழும்ப முடிஞ்சது. மனுஷனா இருந்தனால தான் அவரால் மரிக்க முடிஞ்சது. இந்த உலகத்தில் மனுஷனா வாழ்ந்தவன் மனுஷனா தான் வாழ்ந்தான், அவன் மரித்தான். ஆனா உயிரோடு எழும்பல இதுவரைக்கும். நெவர் இந்த ஹிஸ்டரி, உலகத்தில் உள்ள எந்த சரித்திரமும் ஒரு மனிதன் மறுபடியும் எழுந்தான், உயிரோடு எழுந்தான். நிறைய பேர் பைபிள்ல எழுந்திருக்கிறாங்க. லாசர் எழுந்தான், ஆனா மரித்தான். அதுக்கு பிறகு அவன் மரிச்சிட்டான். ஆனா இந்த ஆண்டவர் சொல்றார், இதோ சதா காலங்களிலும் நான் மரித்திருக்கிறேன். அப்பா, சபை உயிரோட இருக்குப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் சத்தமா சொல்லுங்க, உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். அவர் மனுஷனா இருந்தால் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. அவர் தேவனா இருந்தால் மரித்திருக்க முடியாது. தெய்வம் எப்படிமா மரிக்க முடியும்? அப்ப அவர் மனுஷனா வாழ்ந்திருக்காரு. அவர் மனுஷிகத்தில் இருந்தனால தான் மரிக்க முடிஞ்சது. அவர் தேவனாமும் வாழ்ந்தார் இந்த பூமியில. எப்படி தேவனாம? அதனால தான் அவர் உயிரோடு எழும்ப முடிந்தது. அப்ப 200% ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்.
இப்போ இந்த பிறப்பை நீங்களும் நான் கொண்டாடுகிறோம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே கிறிஸ்துவை கொண்டாடுகிறோமா, கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோமா? நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் தான் தெரியும், ஆனால் அதில் இருக்க கிறிஸ்துவ தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். பெயரளவுக்கு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இன்னைக்கு உலகம் முழுசும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். யூடியூப்பை திறந்தா, ஃபேஸ்புக்கை திறந்தா, இன்ஸ்டாகிராமை திறந்தா, சாட்னர், ஸ்னாப் சாட்டை திறந்தா, எல்லா இடத்துலையும் இந்த ஒரே ட்ரெண்டிங் பார்த்த ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுகிற உலகம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல லைட்ஸ் ஏற்றப்பட்டது. பிரான்ஸ்ல லைட்ஸ் ஏற்றப்பட்டது. அமெரிக்கால கிறிஸ்மஸ் மரம் ஏற்றப்பட்டது, விளக்குகள் ஏற்றப்பட்டது. அவங்க எல்லாம் கிறிஸ்மஸை கொண்டாட ஆயத்தம். ஆனா ஆண்டவர் சொல்ல, சபையில் இன்னைக்கு நீ கிறிஸ்மஸையா கிறிஸ்துவையா யாரை கொண்டாடுகிறாய்? நீங்களும் நானும் கிறிஸ்மஸ் கொண்டாட அழைக்கப்படலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்முடைய பண்டிகையில கிறிஸ்து இருக்கணும், கிறிஸ்து கொண்டாடப்படணும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து கொண்டாடப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம் என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போமா? ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் எதை நாம் கொண்டாட வேண்டும்? இன்றைக்கு செய்தியின் தலைப்பே அதுதான். கிறிஸ்துவையா கிறிஸ்மஸையா, எதை நாம் கொண்டாட வேண்டும்? தேவனுக்கு மகிமை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்களும் நானும் வாசிக்க கேட்க போகிறோம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் அந்த நாட்டில் இருக்க மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கியிருந்த போது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வெளிப்பட்டு என்ன செய்யறான்? அவர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறான். இதோ உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்ப இங்க கொண்டாடப்பட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த பூமியில பிறந்த போது பாலகனாய் பிறந்தார். எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார், எந்த சூழ்நிலையில் பிறந்தார் என்று இந்த 4 வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். அகஸ்துராயன் இருந்த காலத்தில் உலகம் எங்கு குடிமதிப்பு எழுதப்பட்டது. எப்படி சென்சஸ் எடுக்கிறாங்க? முதல் சென்சஸ் இங்கே தான் எடுத்திருக்காங்க. பைபிள்ல உலகத்திலேயே முதல் குடிமதிப்பு எழுதப்பட்ட காலம் இங்கே தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. சென்சஸ், எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, ஜனத்தொகை எவ்வளவு இருக்கிறாங்க. அதனால ரோமர்கள் அரசாட்சி பண்ணனால யூதர்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போக சொன்னாங்க. அதனால தான் அவர் எங்க போறார்? நாசரேத்துக்கு போகிறார். அவர் நாசரேத் தூரான் என்று அழைக்கப்படுவது, நசரேயன் என்று அழைக்கப்படுவது காரணம் என்ன? நாசரேத்துல இருந்ததுனால. நசரேயன் வேறு, நாசரேத்து வேறு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நசரேய விரதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் நசரேயன்னு சொல்லப்பட்டதுக்கு காரணம் என்ன? இவர் நாசரேத்துல பிறந்தனால தான் நசரேயனை தவிர இவருக்கு நசரேய விரதம் எதுவும் இல்லை. நசரேய விரதம் என்ன? பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் முடி எடுக்க கூடாது இல்ல, கடவுளுக்காக முடி விட்டுருவாங்க பாருங்க. அந்த பழக்கம் என்ன இன்னைக்கு வரைக்கும் தொடருது பாருங்க. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு அம்மாவை தெரியும், போற எப்ப பார்த்தாலும் மொட்டையாவே இருக்கும். என்னடா எப்ப பார்த்தாலும் மொட்டையா இருக்குன்னா, வளர வளர மொட்டையை அடிச்சு கடவுள் கொடுத்துருது. அந்த பக்திலாம் இன்னைக்கு நம்ம கிட்டலாம் எதிர்பார்க்க முடியாது. தூங்குறவங்க ஆமீன்னு சொல்லுங்க. ரொம்ப கவனமாக இருக்கீங்க. இப்போ ஒரு பெரிய டெக்னிக் தான், தூங்குனாலும் சொல்கிறது இல்லை. அல்லேலூயா. இப்போ சபை கொஞ்சம் வளர்ந்துருச்சு. முந்திலாம் திடீர்னு தூங்குனா அல்லையா சொன்னால் படக்குன்னு அல்லையாட்டுருவாங்க, மாட்டிக்குவாங்க. இப்போல்லாம் அப்படி சொல்கிறது இல்லை. அந்த தூக்கத்திலே ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லையா சொல்லு. அல்லேலூயா. ஆமாம், வேறு மணி 7:30 தான் ஆகுது. ஸ்தோத்திரம். 8:30 ஆயிடுச்சா? தப்பாக ஓடுதா? கரெக்டு தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ ஆண்டவருடைய பிறப்பை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிறப்பில் குடிமதிப்பு எழுதப்பட்டது. ஆண்டவரை சென்சஸ் எடுக்கிறாங்க. அவர் நாசரேத் ஊருக்கு போனார், நசரே என்று அழைக்கப்பட்டார். இதில் என்ன கொண்டாடப்படணும்? பிள்ளை பிறந்தது. இந்த பிள்ளை எங்கிருந்து வந்தது? அந்த பிள்ளையை கொண்டாடுவதற்காக தான் எல்லாரும் வந்தாங்க. மந்தை மேய்ப்பர்களும் என்ன சொன்னாங்க? தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்டு எல்லாவற்றுக்கும் தேவனை துதித்து கொண்டு போனார்கள். ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது மந்தை மேய்ப்பர்களுக்கு. உங்களுக்காக தாவீதின் ஊரிலே ஒரு பிள்ளை பிறந்திருக்குது, அதை துணிகளிலே சுற்றி முன்னணையில் கடத்திருக்க காண்பி. அதான் உங்களுக்கு அடையாளம்ட்டாங்க. அந்த பிள்ளையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு அடையாளம் சொல்லப்பட்டது. அந்த பிள்ளையை தேடி போனார்கள், பிள்ளையை கண்டுபிடித்தார்கள். சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சு வந்துட்டான். இன்னொரு கூட்டம் வருது. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். 2 வருஷம் நடந்து வந்திருக்கிறான். 2 வருஷ காலம் இந்த பிள்ளையை தேடி வந்திருக்கிறார்கள். ஏன்னா அவன் வானசாஸ்திரி. அவன் ஏதாவது புதுசா பார்த்தா அந்த நட்சத்திரம் புதுசா இருந்துச்சு, அந்த நட்சத்திரத்தை கண்டு வந்தார்கள். அவர்களும் வந்தார்கள், கண்டார்கள், பணிந்தார்கள், பொன் பொருள் தூப வர்க்கங்களை கொடுத்துட்டு அவனும் போயிட்டான். இப்ப பிள்ளையை தான் கொண்டாடணுமே தவிர பிள்ளையின் தாயாகிய மரியாள் கொண்டாடப்படக்கூடாது.
பிள்ளையின் தகப்பன் கொண்டாடப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு கூட்டம் தாய் தகப்பன் இல்லாம எப்படி இங்கேயா கொண்டாடுறது? தோத்திரம். தாயை கொண்டாடாம எப்படி? தாய் இல்லாமல் நான் இல்லை. தோத்திரம். தாய் இல்லாமல் நான் இல்லை. தாய் இல்லாம எப்படி வந்துட்டாரு? அதனாலதான் இயேசுவை பாலகனாகவே வச்சுட்டு இருக்கான். மரியாள் கையில ஒரு குழந்தையை கொடுத்துட்டான், ஸ்டாச்சு வச்சாச்சு. இப்ப குழந்தைய கொண்டாடல, மரியாதை கொண்டாடுற உலகம் இது. யோசேப் பரவாயில்ல, யோசேப்பை கொண்டாடாம விட்டாங்க, அது என்னைக்காவது கொண்டாடுறாங்க யோசேப்பை. ஆனா மரியாள் தான் அதிகமாக கொண்டாடப்படுறாங்க. ஆனா மரியாள் கொண்டாடப்படக்கூடாது பைபிள் சொல்ல. அந்த பிள்ளை, ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அந்த பிள்ளையை ஏன் கொண்டாடணும்? அப்படி ஒரு கேள்வி கேட்டுச்சு எனக்கு காலைல என் உள்ளத்துல. அந்த பிள்ளையை கொண்டாடணும், ஓகே. அந்த பிள்ளையினுடைய ஸ்பெஷல் என்ன? இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறது, எத்தனையோ பிள்ளைகள் பிறந்து அத்தனை பேரும் கொண்டாடப்பட்டார்களா? இல்ல. அப்ப இந்த பிள்ளையை நான் ஏன் கொண்டாடணும்? அப்படி ஒரு கேள்வி கேட்கணும்ல. அதான் கிறிஸ்மஸ். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பிள்ளையை கொண்டாடுங்களையா. அந்த பிள்ளை என்னவாயிற்று? அந்த பிள்ளையை ஏனா கொண்டாடணும்? இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்பெஷல் சைல்டு வந்துச்சு. சமீபத்தில் யூடியூப்ல பார்த்தேன், ஒரு பையனுக்கு 400 மொழி தெரியுமா, 400 ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் தெரியுமா. அதெல்லாம் அப்நார்மல். ஐக்கியூ அதிகமாக இருக்கு போல. நமக்கெல்லாம் ரொம்ப லோ தானே. இருக்க வேண்டிய 6 இருக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அதுலேயே அந்த ஐக்கியூ கம்மியாக இருக்குது. ஆனால் அவனுக்கு இருக்கும் போல 8-9 ஐக்கியூ இருக்கும் போல. ஸ்தோத்திரம். நான் சொல்கிற அந்த ஐக்கியூலாம் உங்களுக்கு நல்லா படிச்சிருந்தா தான் தெரியும். பிள்ளைகளை வளர்க்குறவங்களுக்கு தெரியும் ஐக்கியூ. ஸ்தோத்திரம். அதுக்காக டேப்லெட் நம்ம கொடுக்குறான். அந்த பையன் 400 லாங்குவேஜ் படிச்சிருக்கான். அந்த பையன் இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கு பிறகு அவனை கொண்டாட முடியாது. அப்போ அந்த உலகத்தில் எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள்? எல்லா பிள்ளைகளையும் கொண்டாடுறோமா? இல்லை. இந்த பிள்ளைகிட்ட மட்டும் என்ன ஸ்பெஷல்? ஏன் நான் இந்த பிள்ளையை கொண்டாட வேண்டும்? வாசிங்கள் என்னோடு கூட. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எதற்காக அந்த பிள்ளை கொண்டாடப்பட வேண்டும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் எதை கொண்டாடுகிறேன்? அந்த பிள்ளை பிறந்தது நோக்கத்தை கொண்டாடுகிறேன். ஏன் அந்த நோக்கம் என்ன? யோவான் 1:14 இவ்விதமாக சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன அழகா அந்த பிள்ளையை குறித்து சொல்லியிருக்கார். ஏன் அந்த பிள்ளையை நான் கொண்டாடணும்? Why I need to celebrate the child. ஒரு பிள்ளையை நான் ஏன் கொண்டாடணும்? அந்த பிள்ளை சாதாரணது இல்லை. அந்த பிள்ளை வார்த்தையாய், அந்த பிள்ளை தான் வார்த்தை. அந்த வார்த்தை சும்மா இல்லை, மாம்சமானது. அதான் பிள்ளையா வந்துச்சு. இப்ப நல்லா கவனிங்க. அந்த மாம்சம் இப்ப என்னாச்சு? நமக்குள்ளே சத்தியத்தினாலும் கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமையை போல இருந்ததுன்னு யோவான் எழுதி கண்டாரே. அந்த பிள்ளை ஏன் கொண்டாடணும்னா, அந்த பிள்ளையே இப்ப எனக்குள்ளதான் இருக்குது. புரியல நினைக்கிறேன். ஆமே. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த பிள்ளை பிறந்ததுடைய நோக்கத்தை தான் கொண்டாடணுமே தவிர பிள்ளையை இன்னைக்கு கையில வச்சு தாளாட்டக்கூடாது. சில சபைகளில் குழந்தை இயேசுவை கையில வச்சு காலையில் பாருங்க போய் ஆட்டிட்டு இருப்பாங்க. அப்படி தோத்திரம் அல்லேலூயா. எல்லாரும் குழந்தை இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டு குழந்தை இயேசுவுக்கு காணிக்க கொடுத்து குழந்தை இயேசுவை கொண்டாடக்கூடாது. குழந்தை இயேசு பிறந்த நோக்கத்தை கொண்டாடணும். இந்த பூமிக்கு அவர் அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை அறிந்து கொண்டாடணும். நான் இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஒரு பொம்மை கொடுத்து எல்லார் கையிலையும் குழந்தைய எல்லாம் கையில் வச்சுக்கோங்க, எல்லாம் காலையில் ஆறாரோ சொல்லுங்க அப்படின்னு இப்போ சபையை நடத்திட்டு இருக்கிறோம். உங்கள் கையில் குழந்தைய வச்சுட்டு ஆராதிக்கிறீங்க. குழந்தை இயேசு அல்ல, அந்த குழந்தை இந்த பூமியில பிறந்ததின் நோக்கத்தை கொண்டாடுவதற்காக கர்த்தர் உங்களை என்னை இந்த சபையில் கூட்டி வச்சிருக்கிறார். குழந்தை இயேசு குழந்தையா அல்ல, குழந்தை இயேசு வளர்ந்தார், வாலிபனானார், அற்புதங்களை செய்தார், அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார், இன்றைக்கு பரலோகத்திலே அவர் தேவனாய் விற்றிருக்கிறார். அந்த நோக்கத்தை தான் கொண்டாடணும், குழந்தையை கொண்டாடக்கூடாது. ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் வந்தாங்க, வீட்டுக்குள்ள போனாங்க, நட்சத்திரம் மேல நினைச்சு உள்ள போனா அவர்கள் அந்த பிள்ளையை கண்டு அது என்ன செய்தாங்க? பணிந்து கொண்டார்கள். அன்னைக்கு மாம்சத்துல இருந்ததுனால அந்த பிள்ளையை பணிந்து கொண்டாங்க. இன்றைக்கு அவர் மாம்சத்துல இல்லை. அதுக்காக ஒரு அடையாளமா ஒரு குழந்தை பொம்மையை வச்சுட்டு அந்த குழந்தையை கொண்டாடுறதுக்கு இல்லையா? அந்த குழந்தை எனக்குள்ள என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தது, அந்த நோக்கம்தான் அவர் மாம்சமாகி. அந்த பிள்ளை என்ன அழகா எழுதிக்க, அந்த வார்த்தை become a man. அந்த வார்த்தை become a man. அந்த வார்த்தையை மாம்சமாச்சான். என்ன அழகா யோவான் புறஜாதிகளுக்கு இயேசு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொல்றாரு பாருங்க.
அந்த ஒரு வார்த்தை இருந்தது. அவங்க ஏன்னா உலகத்துல வார்த்தையை நம்பினாங்க. கடவுள் தான் வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. This is the word of God. This is the word of God. இந்த வார்த்தை தான் கடவுள். எத்தனை பேர் நம்புறோம்? அப்படிதான் நம்புறோம். இதுதான் கடவுள். கடவுளுக்கு உருவம் இல்லை, வார்த்தை தான் கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வேளாங்கண்ணி மாதா வீட்டுக்குள்ள வச்சிருந்தா அதுவும் தப்பு தான். சும்மா தான் பாஸ் வச்சிருக்கேன், அதையே சும்மா வச்சிருக்கீங்க. சும்மா கத்தர் ஒரு வாழை கொடுத்துருந்தா ஆளை வச்சுக்குமா? பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முளைச்சி விட்டு 40 வயசுக்கு பிறகு எல்லாருக்கும் 4 அடி வால் முளைக்கும் அப்படின்னு கத்தர் வச்சிருந்தாருன்னா நல்லாவா இருக்கும்? சோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் வைப்பீங்க, 2ஆம் நாள் பார்த்தோன்னே பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்றுவீங்க. அப்புறம் நம்ம கை சும்மா இருக்காது பாருங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ண கை, சாதாரண கை இல்லை. தோத்திரம். எல்லாத்துக்கும் கும்பிடு போட்ட கை. அந்த 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 பழக்க தோஷம் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த வேளாங்கண்ணி மாதா, அந்த மாதா, இந்த மாதா, அந்த படம், இந்த படம், இயேசுநாதர் படத்தையே வேணாம் தான் சொல்கிறேன். இயேசுநாதர் அப்படி இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? தோத்திரம். சரி, ஏதோ புறஜாதிகளுக்கு ஒரு அடையாளம் காட்டுறதுக்காக அது வைக்கிறாங்க. அதனால் சரி, ஓகே. எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் படம் இல்லைப்பா. இதுதான் வார்த்தை, இதுதான் கடவுள். ராமேன் சொல்லுங்க. இதான் சத்தியம், இதான் சத்தியம். திஸ் இஸ் த ட்ரூத். இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. வார்த்தை தான் கடவுள். அந்த வார்த்தை இப்ப என்னவாச்சு? become a man. அந்த வார்த்தை இறங்கி வரும்போது கீழே பூமியில பிள்ளையா வந்தது. இப்ப அந்த பிள்ளை எங்க இருக்குது? அதுதான் செய்தி. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா உள்ள இருந்தா கட்டாயம் தூக்கம் வராது. இயேசுவின் நாமத்தில் சொருவுது. The name of Jesus. அந்த ஆவியோடு நானும் 10 வருஷமா போராடுறேன். அல்லேலூயா. விரட்டாம விட மாட்டேன் இயேசுவின் நாமத்தில். அது எப்படி சர்ச்சுக்குள்ள வந்தா தூக்கம் வருது? ஒரு அம்மா சர்ச்சுக்கே வர மாட்டேன்னுச்சு. ஏன்னா இங்க வந்தா தூக்கம் வருதுங்கன்னுச்சு. நான் அப்படியே தாலாட்ட பாடுறேன். அப்ப நான் சொன்னேன்மா, இங்க வந்தா உனக்கு தூக்கம். அது ஆர்சி சர்ச்சுக்கு போறேம்மா. ஆர்சி சர்ச்சுக்கு போறாங்க. நான் அங்கே போனால் நல்லா முழங்கால் நின்று நல்லா ஆராதிக்கிறேன். இங்கே வந்தால் தூக்கம் வருது. நான் சொல்றேன், இங்கே இருந்தால் உள்ளே இருக்கிற ஆவி கிரியை செய்யுது, வேற ஒன்றும் இல்லை. அங்கே போனால் அந்த ஆவி கிரியை செய்யலை. ஏன்னா அதெல்லாம் ஒரே தூக்க மயக்க கூட்டம் தானே. தோத்துறேன். அதனால அந்த ஆவி வெளியிலே வராது. உண்மையை சொல்கிறேன். 2 வாரம் கழிச்சு நான் கேரள் போகிறேன். அம்மா சொல்லுது, பாஸ்டர் அடுத்த வாரம் வந்து எங்கள் அம்மா வரவே மாட்டேன்ட்டாங்க. 3ஆவது வாரம் பிள்ளை போராடி கொண்டு வந்துருச்சு. இப்போ சொல்லுது, நான் சந்தோஷமாக ஆராதிக்கிறேன், இப்போ எனக்கு தூக்கமே வரதில்லை சர்ச்சுக்கு வந்தா. நான் சொன்னேன், புறப்பட்டு போயிருச்சு. உள்ள இருக்கிற ஆளு புறப்பட்டு போயிட்டா உங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. தோத்துறான். அது எப்படி வரும்? அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நான் அப்ப அந்த பிள்ளை பிறந்ததின் நோக்கத்தை தான் கொண்டாடுமே தவிர பிள்ளையை கொண்டாடக்கூடாது. அதான் இன்றைக்கு செய்தி. ஆமென். கிறிஸ்மஸ் அல்ல, கிறிஸ்துவை கொண்டாடுகிறேன். எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை தான் நான் கொண்டாடுகிறேனே தவிர இந்த உலக பிரகாரமாய் சடங்காச்சாரங்களை இப்படி கொண்டாடுறேன். 2வது, நான் எதை கொண்டாடுகிறேன்? பிள்ளை பிறந்த நோக்கத்தை கொண்டாடுறேன். முதல்ல. 2வது ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், Gospel book of John chapter 3 verse 16. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுக்கு வார்த்தையே இல்லை. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. எதை கொண்டாடணும்? அவர் கொடுக்கப்பட்டதை கொண்டாடணும். ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்காக ஒரு மனுஷன் இறக்கலாம். பைபிள் சொல்லுது இல்ல, பாவிகளுக்காக ஒருவன் மரிக்க மாட்டான், நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க. ஆனா பாவிகளாய் இருக்கையில் நமக்காக இயேசு மரிக்க வந்தார். என்ன அழகா சொல்ல, தேவன் அவரை தந்தருளி. அப்ப என்னத்தை கொண்டாடணும்? அந்த அன்பை கொண்டாடணும். தேவன் கொடுத்தவன் பைபிள் சொல்லுதுல, தேவன் அன்பாகவே இருக்கிறார் இல்லையா? இயேசு பிறந்த போது என்ன சொன்னாங்க? இதோ பூமி மேல் சமாதானமும் மனுஷன் மேல் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல். அது வரைக்கும் தேவ கோபத்தை தான் மனுஷன் சுமந்தான். மனுஷர்கள் மேல அவ்வளவு சீக்கிரம் கடவுளை பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே கர்த்தரை சந்தித்தவர்கள் வெரி ஃபியூ. பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் பாருங்க,
கொஞ்சம் பேர் தான் கர்த்தரை கண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அப்படி க்ளோஸா இருந்த மோசே கூட கர்த்தரை முகமுகமா பார்க்கல, அவருடைய பின்பக்கத்தை தான் பார்த்தான். ஆனா அதை எழுதல எப்படி இருந்தாருன்னு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தரை பார்க்கிறான். முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சொகுசாவின் நிறத்தை போல இருந்தது, தங்கமயமா இருந்தது. அவரை அப்படிதான் பார்த்தாங்க. ரெவலேஷன்ல யோவான் இயேசுவை பார்க்கும்போது எப்படி பார்த்தா? அக்கினி ஜுவாலை போன்ற. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க இயேசுவை. இப்போ உங்க மைண்ட்ல இயேசு ஒரு தினசுல இருப்பாரு, என் மைண்ட்ல இயேசு ஒரு தினசுல இருப்பாரு இல்ல? உங்க மைண்ட்ல எல்லாம் படத்துல பார்த்த இயேசு தான் மைண்ட்ல இருப்பாரு, அப்படித்தானே? அப்படித்தானேங்க. இயேசு எப்படி இருப்பாரு? இருங்க இருங்க இருங்க, பாக்கெட்ல இருந்து ஒருத்தர் எடுத்தான். பாக்கெட்ல இருந்து இவர் தாங்க இயேசுன்னா, மைண்ட்ல அவர் தான் இயேசு தான் இருக்கிறாரு. தோத்துறோம். ஒவ்வொருத்தருடைய மைண்ட்லையும் இயேசு விதவிதமா இருப்பாரு. ஒருத்தர் கொஞ்சம் தாடி நீளமாக வச்சுருப்பீங்க மைண்டில், ஒருத்தர் கொஞ்சம் தாடியை ட்ரிம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படித்தானே? கொஞ்சம் மீசையை பெருசாக வச்ச இயேசு பாருங்கள், விதவிதமாக இயேசுவை விட்றான் பாருங்கள். நீ யூடியூப்பை திறந்தால் இயேசுவின் பிக்சர்னு போடுங்க, விதவிதமாக வரும். தோத்துறோம். லாங் ஹேரில் இருப்பார், லாங் தாடியில் இருப்பார். திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பியர்டு வச்சுருந்தாரு. ஒரு இயேசு வித்தியாசமாக இருக்கிறார். அவன் கற்பனையில் இயேசுவை வந்து அப்படி வச்சுருக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தருடைய கற்பனையிலும் இயேசு வித்தியாசமாக தான் இருப்பார். ஆனால் இப்போ நாம் என்னத்தை கொண்டாடுறோம்? படத்தை வச்சு விதவிதமான இயேசுவை கொண்டாடல. நாம சொல்ற இயேசு எப்படி கொண்டாடும்? அவரை தந்தருளினார். அந்த அன்பை தான் இந்த நாளில் கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும். வாட் இஸ் ட்ரூ கிறிஸ்மஸ்? எது உண்மையான கிறிஸ்தவம்? எது இன்னைக்கு உண்மையான கிறிஸ்மஸ்? அந்த கிறிஸ்மஸ் அல்ல, அதுல கிறிஸ்துவை கொண்டா. அந்த கிறிஸ்துவை எதுல கொண்டாடணும்? அவர் எனக்காக கொடுக்கப்பட்டதை, நான் அவர் எனக்காக தந்தருளப்பட்டதை, அந்த அன்பை தான் கொண்டாடணும். பிதாவின் அன்பு. அவர் எனக்காக கொடுக்கலன்னா இவர் வந்திருக்க மாட்டார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. பரலோகத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துச்சான். பரலோகத்தில் நம்ம யார் பரலோகத்தை பார்க்கல, அப்படி தானே? நேற்று யாராவது பார்த்தீங்களா? நைட்டு நம்மளுக்கு புருடாலாம் விடுவாங்க. நேற்று நைட்டு போயிட்டு வந்தேன் பரலோகம்னுவாங்க. சோத்திரம். மிஞ்சின பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. நானே இன்னும் பார்க்கல, நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? சோத்திரம். அப்போ அந்த பரலோகத்தில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சான். மீட்டிங் நடந்தோடனே மீட்பின் திட்டம், இந்த பூமிக்கு யாரை அனுப்புறது? பிதாவை ஏசாயா 6 அதிகாரத்தை சொல்ல, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? அந்த சம்பவம் நடக்குது. யாரை அனுப்புவேன்? காபிரியலை கேட்குறாரு பிதாவாகிய தேவன். காபிரியல் சொன்னா, ஐயோ நம்மளாலாம் மறிக்க முடியாதுப்பா. சரிங்க வா. இன்னொரு தூதனை கூப்பிட்டாரு. மிகாவேல் இங்கே வா, நீ போறியா? ஐயோ வேணாப்பா, இந்த பூமியெல்லாம் போய் அவங்களுக்காக நான்லாம் மறிக்க மாட்டேன். எல்லா தூதனையும் கேட்டார், ஒருத்தர். கடைசியில் இயேசு வந்தாரா? நான் சொன்னேன், நான் போகிறேன். இந்த பூமியில் வரத்துக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. காபிரியல் சொன்னா, நான் நல்ல செய்தியெல்லாம் கொண்டு போகிறேன். மிகாவேல் சொன்னா, நான் நல்ல யுத்தங்களெல்லாம் நடத்திக்கிறேன், ஆனால் மறிக்க மட்டும் நான் போக மாட்டேன். ஏன்னா அது அவ்வளோ பெரிய ரோல். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. அவரே இந்த பூமியில் இருக்கும்போது இந்த பாத்திரம் நீங்கன்னா நல்லா தான் இருக்கும்னாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அகனி, அந்த அளவுக்கு பாடுகள், அந்த அளவுக்கு வேதனை, இதெல்லாம் தெரிச்சு ஒருத்தர் இந்த பூமியில பிறந்திருக்கிறாருன்னா அதை நான் கொண்டாடணும் இல்லையா? அந்த பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் என்ன? அவருடைய அன்பு, பிதாவின் அன்பு, அதற்கு மேல இயேசுவின் அன்பு. இந்த ரெண்டும் அவர் மனுஷனுக்காக மரிப்பதற்காக. பாருங்க, வாசிங்க பிலிப்பியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதின அந்த நிருபத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். இயேசு யாருன்னு பைபிள் சொல்லுது பாருங்க, கவனிச்சீங்களா? இயேசு யாரா? தேவனுடைய ரூபம். அவர் தான் தேவன். ஸ்தோத்திரம். பிதாவை பார்க்கவே வேண்டாம், அவர் தான் பிதா. இந்த பூமிக்கு வரும்போது தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் என்ன செய்தாரா? ஸ்தோத்திரம். அடிமையின் ரூபம் எடுத்து வாசிங்கம்மா. தம்மை தாமே அவர் தேவனுடைய ரூபமாயிரும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஸ்தோத்திரம் மனுஷர் சாயலானார்.
புறஜாதிகளில் இந்து மார்க்கத்தில் 10 அவதாரங்கள் இருக்கிறது. வாமன அவதாரம், கூர்ம அவதாரம், நீ படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் பன்றி உருவம் எடுத்து வருவார்கள் கடவுள். நிறைய அவதாரங்கள் இருக்கு பைபிள்ல. இது உலகத்துல 10 அவதாரங்கள் இந்து புராணத்துல. ஆனா பைபிள்ல ஒரே ஒரு அவதாரம் தான், அவர் மனுஷ ரூபமானார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த மனுஷ ரூபம் எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா பன்றியின் ரூபத்தில் வந்துட்டு போயிடலாம். ஸ்தோத்திரம். என்ன விலங்குகள் ரூபத்துல தான் கடவுள்கள் வந்தாங்க இந்த பூமியில. ஆனா ஆண்டவர் மட்டும்தான் மனுஷ ரூபத்துல வந்தார். 10 அவதாரங்களை எந்த அவதாரமும் மனுஷ அவதாரம் கிடையாது. ஆனா மனுஷ அவதாரத்தை, ஏன்னா மனுஷனா வந்து பாடுகளை சந்திச்சு அவர் இந்த பூமியில பாடுகளை பட்டு போகணும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே. அவர் யாரு? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும், அவர் தேவனுக்கு சமமா உட்கார்ந்திருந்தார். அந்த தேவன் கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு நோக்கம், அவர் மனுஷன் மேல் வைத்த பிரியம். ஆமென் சொல்லுங்க. அந்த அன்பை தான் கொண்டாடணும் சபை. அந்த அன்பு மறக்கப்பட்டுருச்சு. எல்லாம் வந்தோம், ஹாப்பி கிறிஸ்மஸ்னோ நல்லா கொண்டாடணும். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல செய்தி ஆண்டவர் கொடுக்குறாரு. கிறிஸ்மஸ் அல்ல, கிறிஸ்து கொண்டாடப்பட, கிறிஸ்துவனுடைய அன்பு கொண்டாடப்படணும். ஆமென் சொல்லுங்க. அந்த கிறிஸ்து கொடுக்கப்பட்டது நோக்கம் கொண்டாடப்படணும். ரெண்டாவது, அந்த அன்பை கொண்டாடுவதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கு. அன்பு கொண்டாடப்பட வேண்டிய அன்பு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது வாசிக்கலாமா? அவர் எதற்காக தேவனுக்கு மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 வசனங்கள் வாசிக்க போறோம். இந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 7, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். மீகாவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது, ஆனாலும் பிரசவிக்கிறவள் ஆண்டவருக்கு மகிமை. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதல் தான் இயேசுவுடைய பிறப்பு. ஆண்டவருடைய பிறப்பை குறித்து வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு. தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் தான் இயேசுடைய பிறப்பு. ஏசாயா தீர்க்கதரிசி, இதோ ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரன், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்று அர்த்தம். கர்த்தர் நம்மோட கூட இருந்தாதான் பண்டிகையை செலிப்ரேட் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மீகாவிலே சொல்லப்படும், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவிலே ஆயிரங்களுக்குள் சிறியதாய் இருந்தும் யூதாவை ஆள போகிறவர் உன்னிடத்தில் புறப்படுவார். அநேக தீர்க்க தரிசனங்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க எதை கொண்டாடணும்? கர்த்தருடைய வார்த்தையின் நிறைவேறுதலை கொண்டாடணும். இந்த பூமியில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆமென். பைபிள்ல சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிறது. அதுல நிறைவேறின தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது, நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது. இன்னும் நிறைவேறாத எத்தனையோ தீர்க்க தரிசனம் நடந்து, ஆனா இதெல்லாம் நிறைவேறாம முடிவு வரவே வராது. அப்ப நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒன்றுதான் இயேசுடைய பிறப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் எதை கொண்டாடணும்? தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த தெய்வம் ஒரு மனிதனோடு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். ஒரு மனிதனோட ஒரு தெய்வங்களும் இல்லை. ஏன்னா இருக்க முடியாது. நம்மளோட ஒருத்தர் இருக்க முடியுமா? கூட இருக்கவங்களே இருக்க முடியல. ஸ்தோத்திரம். அப்படித்தானே? ஆமா. பிள்ளைகளை இருக்க முடியல, கணவன் கூட இருக்க முடியல, மனைவி கூட இருக்க முடியல. ஸ்தோத்திரம். மேலை நாடுகளை கேட்குறான், எப்படி 25 வருஷம் கூட இருந்த? அதான் இந்திய ரகசியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் நம்ம கலாச்சாரம். நம்ம என்ன மாற்றிக்கிட்டா இருக்க முடியும்? ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி கணவனை மனைவி மாத்திர கலாச்சாரமா? இல்லையே. எவ்வளோ சண்டை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் இருப்பது தான் இந்த கலாச்சாரம். அப்போ தேவன் ஒரு மனிதனோடு கூட, தேவன் மனிதனோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆனால் மனிதன் தேவனோடு இருக்க விரும்புகிறானா? அதான் கேள்வி. சபைக்கு ஒரு கேள்வி. கர்த்தர் உங்களோடு இருக்க விரும்புகிறார், நீங்க கர்த்தரோடு இருக்க விரும்புறீங்களா? அதை நீங்க கொண்டாடணும். பாருங்க, ஒரு தேவன் நம்மோடு இருக்க வந்திருக்கிறார். அவர் பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு
தேவன் நம்மோடு என்று அர்த்தமா. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னோட இருக்கிறாரே, அதை தான் நீங்களும் நானும் கொண்டாடணும். ஆமென் சொல்லுங்க பாப்போ. நீங்க போகும்போதே சொல்லணும், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறீங்க, அதான் சொத்து. ஒரு மனிதனை விட்டு தேவன் விலகிடக்கூடாது. ஆமென். பைபிள்ல 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசித்து கொண்டு வந்தேன். ஒரு அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல சாமுவேல் புத்தகத்தில் எழுதுறாரு, தேவன் சவுலை விட்டு விலகினார். அதுக்கு அடுத்த அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, தேவன் தாவீதின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஒரு மனுஷனை விட்டு விலகுறாரு, ஒரு மனுஷனுக்குள்ள இறங்குறாரு. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மரணம், இந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஜீவன். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதனோடு தேவன் இருக்கணும். பைபிள்ல தாவீதோட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சமத்தனானான், புத்திமானாய் இருந்தான். போன இடத்துல எல்லாம் அவனுக்கு எல்லா இடத்துலையும் கர்த்தர் கனம் பண்ணினார். கர்த்தர் கூட இருக்கணும். இந்த உலகத்துல எதையோ பெருசா நினைக்கிறோம். யார் யாரோ நம்மளோட கூட இருக்கிறத பெருசா செலிப்ரேட் பண்றோம். அவர் எம்எல்ஏ, எங்க சித்தப்பாங்க, எம்பியோ, எனக்கு தெரியுங்க, கூட படிச்சாருங்க, அதுவா முக்கியம்? நேரம் வரும்போது கழட்டி விட்டு போயிடுவாங்க. இல்லையில சொல்லுங்க. யார் யாரோ கூட இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறான் உலகத்துல மனுஷன். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரே கூட இருக்கும்படி கொடுக்கப்பட்டார். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி, அப்படி சொல்லுங்க, வேறே பெரிய ஜாதி அது. தேவன் ஒரு மனிதனோடு இந்த பூமியில இருக்கணும். இதோ மனுஷர் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டு முழுவதும் கூடாரத்தில் கர்த்தர் மனுஷனோடு கூட இருக்க விரும்பினார். மனுஷனோடு கர்த்தர் இருக்க விரும்பினதுனால, அதுக்கு முன்னாடி மனுஷனோட தேவன் இல்ல. தேவனை சந்திக்கணும்னா எங்க போகணும்? மலைக்கு போகணும். கரைக்கு கூடாரத்துக்கு முன்னாடி எங்க போகணும்? ஆண்டவர் மோசேட்ட என்ன சொல்லுவாரு? எங்க அதிகாலையில் எழுந்து நீ ஆயத்தப்பட்டு சீனாய் மலை உச்சிக்கு நீ வா. விடிய காலமே ஆயத்தப்பட்டு சீனாய் மலை உச்சியிலே வந்து என்ன பாரு. தோத்திரம். காலையில் இவன் மலை ஏறி போறான் பாருங்க கர்த்தரை சந்திப்பதற்கு. காலை எந்திரிச்சு வாங்கன்னா 7 மணிக்கு யாராவது வந்தீங்க? தோத்திரம். ஆரம்பிக்கும் போது 20 பேர் தான் உள்ள இருந்தீங்க. கர்த்தரை சந்திக்க நம்மளே இங்கே நடந்து வர முடியல. அவன் மலை மேலே போனானா. நான் 6 மணிக்கு வச்சா தான் கும்பல் வராதுன்னு 7 மணிக்கு வச்சா, இப்போ 7 மணிக்கும் காணும். திருப்பி 8 மணிக்கு வச்சா இது 9 மணிக்கு தான் வரும். திருத்தவே முடியாது. தோத்திரம். ஏசுநாதரே வருகை 6 மணிக்குன்னு சொன்னா கூட நீங்க 6 மணிக்கு வரமாட்டீங்க. ஏசுவே வெயிட் பண்ணுங்க, நாங்களாம் வந்துடுறோம், அப்படிதானே சொல்லுவீங்க. அல்லேலூயா. வருஷத்துல ஒரு நாள் அது சீக்கிரம் வருவீங்கன்னு பார்க்கணும். அப்ப தேவனை சந்திக்க எங்க போனாங்க? மலைக்கு போனார்கள். மலை பயங்கரமா இருந்துச்சு, பற்றி எரிந்தது, தொட முடியாது, தொட்டா செத்தான். மலையை கீழே போய் கல்ல தொட்டா கூட செத்தான். அப்படிப்பட்ட தேவன் ஒரு நாள் சொன்னார், மோசேட்ட மலைக்கு வா, நான் உனக்கு காண்பிக்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தை காண்பித்தார். இந்த படியே நீ பூமியில செய்யணும். ஏன்? நான் உன்னோட வந்து வாசம் பண்ணணும். சொல்லுங்க ஐயா. ஆமென். அல்லேலூயா. கற்பனை உலகத்தில் வாழக்கூடாது. ஆமென். ரியல் உலகத்தில் வாழணும். நான் மலையில இருந்தது போதும், நான் எங்க வர விரும்புறேன். இன்னும் இருக்க எல்லா சாமி எங்க தான் இருக்குது? எல்லாம் மலையில தான் இருக்கும். ஒருத்தர் இறங்கி வர மாட்டாங்க. நம்மவர் தான் இறங்கி வந்திருக்கிறார். அவர் இறங்கி சொன்னார், நான் மனுஷன் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன், உங்கள் பாளையத்துக்குள் உலாவ விரும்புகிறேன். மலையை விட்டு இறங்கி கூடாரத்துக்குள்ள வந்து குடியிருந்தார். கூடாரத்துக்குள்ள குடியிருந்த தேவனை எல்லாரும் பார்க்க முடியாது. மோசையை ஒருத்தர் தான் போவார், டெய்லி போவார். கவனிக்கிறீங்களா? ஜனங்கள் எல்லாரும் மோசையை பார்த்துட்டே இருப்பாங்க. மோசே கூடாரத்துக்குள்ள போகிற வரைக்கும் இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கூடார வாசல்ல நின்று. கூடாரத்துக்குள்ள உள்ள போனோன்னே அவர் பாட்டு எப்போ வருவார்னு தெரியாது. திரும்பி வரும்போது ஒருத்தர் மோசையை பார்க்க முடியாது. அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ பிரகாசம். யோசித்து பாருங்க, முகத்தை பார்க்க முடியாத பிரகாசம். பைபிள்ல ஒரே ஒருத்தருக்கு தான் முகத்தை பார்க்க முடியாதுன்னு எழுதியிருக்கு. மறுரூப மலையில இயேசு தன்னை வெளிப்படுத்தின போது அவர்கள் சூரியனை போல் முகம் பிரகாசித்ததை கண்டார்கள். கண்ட உடனே பொத்து 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 கீழே விழுந்துட்டு அத்தனை பயிலும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமா. அவரை பார்க்க முடியல, அப்படி பிரகாசம் மோசேயினுடைய முகத்துல. அவன் மட்டும்தான் உள்ள போய் பார்க்கறான். ஒரு நாள் வந்தது, சாலமோன்ட்ட சொன்ன, தேவாலயத்தை கட்டு. கூடாரத்துல இருந்து தேவாலயம் வந்துட்டார். இப்ப தேவாலயத்தை விட்டு நமக்குள்ள வந்துட்டார். சொல்லுங்க கை உயர்த்தி. அல்லேலூயா. மலையில இருந்தவர் கூடாரம் வந்தார், கூடாரத்தில் இருந்த தேவாலயம் வந்தார். தேவாலயத்தை விட்டு இப்ப எங்க வந்துட்டாரு?
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி hallelujah, celebrate the king. He is not far away, he is with us. அவர் உங்களோடு இருப்பதுதான் கிறிஸ்மஸ். அவர் உங்களுக்குள் இருப்பதுதான் கிறிஸ்மஸ். அதை தான் கொண்டாடணும். ஆண்டவரே, இந்த வருஷம் ஃபுல்லா என்னோட கூட இருந்தீங்க. இருந்தாரா இல்லையா? இல்லைன்னா ஆறுகளை கடந்திருக்க முடியாது, அக்கினியை கடந்திருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில எல்லா தடைகளையும் தாண்டி இன்னைக்கு நான் ஜீவனோட உட்கார்ந்து செலிப்ரேட் பண்ணேன்னா அவர் எனக்குள் இருந்ததுனால. இம்மானுவே, இம்மானுவே, தேவன் நம்மோடே. இம்மானுவே, தேவன் நம்மோடே. இம்மானுவே, தேவன் நம்மோடே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவே. அவர் இம்மானுவே நம்மோடு. அப்ப அவர் வந்த நோக்கத்தை கொண்டாடுவதுதான் கிறிஸ்மஸ். அவருடைய அன்பை கொண்டாடுவது, அவர் கொடுக்கப்பட்டதை, எனக்காக கொடுக்கப்பட்டதை நான் கொண்டாடுவதுதான் கிறிஸ்மஸ், உண்மையான கிறிஸ்மஸ். மூணாவது, அவர் இம்மானுவே, அவர் எனக்குள் இருக்கிறார், அதை கொண்டாடணும். உலகத்தில் எதையோ கொண்டாடுறான் கிறிஸ்மஸ்ன்னு, அதுவல்ல கிறிஸ்மஸ். நான் கிறிஸ்மஸே அல்ல, கிறிஸ்துவை கொண்டாடி. அந்த கிறிஸ்து எங்க இருக்கிறார்? வார்த்தையா இருந்தவர் மாம்சமா வந்தார். மாம்சமா வந்தவர் இப்ப எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். பக்கத்தை கை கொடுத்து உங்களோட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள. சொல்லுங்க, உங்களுக்குள்ள. அதான் உங்களுக்கு தைரியம்ப்பா. நீங்க சொன்னா உங்களுக்குள்ள இருக்க ஆவி உயிர் பெறும். நல்ல கை கொடுத்து நல்லா ஷேக் பண்ணி, கையை ஷேக் பண்ணி சொல்லுங்க, இயேசு இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை பத்தியில கையை கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தானே, கிறிஸ்து உங்களோட இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் தான் கையை கொடுப்போம். நாலாவது வாசித்து முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வாசித்து முடிச்சிடலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 1 21 நாம் வாசி கேட்கலாம். Matthew chapter 1 verse 21. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 21 வாசிக்க போகிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஹல்லேலூயா. யார்ட்ட சொல்றாரு? யார்ட்ட சொன்னாரு? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் எப்படி கொண்டாடப்படணும்? ஏன் கொண்டாடப்படணும்? கிறிஸ்துவை நான் ஏன் கொண்டாடணும்? பைபிள் சொல்லுது, அவருக்கு இயேசு, அவர் பிறப்பார், அவருக்கு இயேசுன்னு பேர் வை. ஒரு பக்கம் இம்மானுவேல்னு பேரு, இன்னொரு பக்கம் இயேசுன்னு பேரு. நான் இன்னைக்கு அப்படிதான் நினைச்சேன். இன்னைக்கு ஆண்டவருடைய 7 பெயர்களை பத்தி சொல்லலாம் தான் நினைச்சேன். இயேசுன்னு பேர் இருக்கு, இம்மானுவேல் பேர் இருக்கு. அப்ப 7 பெயர்கள் எடுத்து, ஆனா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை கவனிங்க, அவருக்கு பேரிடுவாயாக. ஏனெனில் எதை கொண்டாடணும் நமக்கு சொல்றாரு? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுவுடைய பிறப்பை கொண்டாடுகிறேன்னா எதை கொண்டாடணும்? அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர் எனக்கு கொடுத்த விடுதலை, அவர் எனக்கு கொடுத்த நித்திய வாழ்க்கை, இதை தான் கொண்டாடணும். இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும், நினைவு கூறணும். இயேசு எனக்குள்ள வந்தது சும்மா இல்ல. எனக்குள்ள அவர் வந்தபோது அவர் இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். எதுக்காக? என்னை ரட்சிப்பதற்காக. எனக்கு பாருங்க, ஒவ்வொரு முறையும் நான் கட்டப்படும் போது என் கட்டுகளை தேவன் அவிழ்த்து விடுறார். அம்மா இல்லையா? சத்துருவால் இன்ன வரைக்கும் உங்களால கட்ட முடியலையே. எத்தனை ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. சிந்தையில கட்டப்பட்டிருக்கான், ஆவியில கட்டப்பட்டிருக்கான், சரீரம் கட்டப்பட்டிருக்கு. அவங்களால விடுதலையா வாழ்க்கையில இருக்க முடியல. ஒரு நேரம் இல்லாம ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல விடுதலையை நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஆராதனைக்கு வருவோம், பலவீனத்தோட வருவோம். கர்த்தர் அந்த பலவீனங்களை மாற்றி சரீரத்துல நல்ல சுகத்தை கொடுப்பார். அப்ப இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொன்னா, இந்த இயேசு எனக்குள்ள என்ன செய்கிறார்? நான் எதற்குள்? அவர் எனக்குள் வந்ததால் ரட்சிப்பு, அவர் எனக்குள் வந்ததால் பாவ மன்னிப்பு, அவர் எனக்குள் வந்ததால் விடுதலை. நான் சொல்லுவேன்ப்பா, ஒரு காலத்துல பாவத்துல கட்டப்பட்டு வாழ்ந்தேன், கட்டப்பட்டு வாழ்ந்தோம். நம்ம எல்லாருமே ஒருவித கட்டுகள்ல தான் இருந்தோமா இல்லையா? உங்களை கட்டி வச்சிருந்தான் பிசாசு. குடிக்கு அடிமையா வச்சிருந்தான், போதை வஸ்துக்களுக்கு அடிமையா வச்சிருந்தான், சினிமாவுக்கு பைத்தியமா வச்சிருந்தான்.
நீங்கள் முடிச்சோன்னே என்ன சினிமாக்கு போக போகிறீங்க? டிக்கெட் எடுத்துட்டீங்களா? ஏன் இப்படி பார்க்குறீங்க? நீ டிக்கெட் எடுத்தாச்சா? சோத்திரம். நல்ல வேலைக்கு இன்னும் ஒரு படம் ரிலீஸ் இல்லை. உங்களுக்காகவே நான் பார்த்துட்டு வர வேண்டியது பேப்பர்லாம் ஏதாவது ரிலீஸ் ஆகுதா? ஏன்னா நம்ம நாட்டில் முடிஞ்சோன்னு, ஏன்னா ஒரு காலத்தில் நான் கிறிஸ்மஸ் அப்படி தான் கொண்டாடினேன். நான் கொண்டாடினதான் கேட்குறேன். நீங்கள் இப்போ நீங்களாம் பரிசுத்தவான்கள், நீங்கள் தியேட்டர் பக்கமே போகாதாக்கு, தியேட்டர் பக்கமே போகாதவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படியா? இவ்வளோ பரிசுத்தவங்க இருக்கீங்களா? உங்களுக்கு டைரெக்டாக சீட்டு பரலோகம் தான். நீங்கள் சுற்றி பற்றிலாம் போக மாட்டீங்க. ஒருத்தர் அல்ல, அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரைட் ஃப்ளைட் இருக்குது. இங்கேருந்து சென்னையிலேருந்து அடிச்சானா நியூயார்க் போயிடுவான், லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிடுவோம். 16 மணி நேரம் நான் ஸ்டாப். ஆனால் சுற்றியும் போகலாம். துபாய் போய், கொரியா போய், அங்கே போனால் 3 நாள் ஆகும். இதை 16 மணி நேரத்தை அடித்தா 1.5 லட்சம். சுற்றி போனீங்கன்னா ஒரு 80,000. ஆனால் சுற்றி போய் அங்கங்கே உட்காந்து சாப்பிட்ட பணம்லாம் சேர்த்தா 160,000. நம்ம ஆட்களுக்கு அந்த புத்தி இருக்காது. இது சுற்றி போகிற அமெரிக்கா, இது ஸ்ட்ரெயிட்டாக போகிற அமெரிக்கா. இப்போ நீங்கள் கை தூக்கணுங்களா ஸ்ட்ரெயிட்டாக போகிற பரலோகம். சுற்றியே போக மாட்டேங்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தியேட்டர்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அந்த காலத்தில் நான் எப்படி கொண்டாடினேன்? அன்னைக்கு சினிமா போகாமல் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடினதே கிடையாது. அது ஒரு காலம், அது ஒரு கிறிஸ்தவம், அது நான் வாழ்ந்த கிறிஸ்தவம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் எப்படி சினிமா தேட்டர் பக்கம் தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். யார் யார் உள்ளே வரீங்க? உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் பாருங்க கிறிஸ்மஸே கொண்டாடாமல் சோத்திரம் பர்தா போட்டு வருவேன். பயந்துடாதீங்க, மாறு வேஷத்தில் வரும். இப்படிலாம் வந்தால் கண்டுபிடிச்சிருவீங்க. பர்தா போட்டு வருவேன். அல்லேலூயா. பார்த்துட்டே இருப்பேன் யார் உள்ளே போகிறீங்கன்னு. அதெல்லாம் கிறிஸ்தவம், அதெல்லாம் கிறிஸ்தவம். என்னைக்கு ஒரு மனுஷன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டானோ அவனுக்கு சினிமானா என்னன்னே தெரியக்கூடாது. ஆண்டவரே ஆமேன்னு சொன்ன இந்த 2 பேத்துக்காக ஸ்தோத்திரம். இப்போ தான் பாருங்க ஒன்று ஒன்றா வரும் பாருங்களேன். அதான் கொஞ்சம் உங்கள் ரட்சிப்பே லேட்டாக தான் வருது, இன்ஸ்டால்மெண்ட்டில் வருது. இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டி நம்ம அப்படியே இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டோம். ஒருத்தர் ஆமேன் அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆண்டவரே இந்த ஆமேன்னு சொன்னவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவனே. இன்னும் 2 பேர் ஆமேன் அப்படிம்பீங்க. அதை கேட்டுட்டு இன்னும் 2 அப்படி சொல்லப்படாது. ஆமேன். ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. பட்டுட்டோம்ல, அப்பா ஆண்டவரே என் வாழ்க்கை என் வயிற்றுல பாலை வாத்தீங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே. அதான்ப்பா கிறிஸ்மஸ். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவேன், நெவர் கோ பேக். ஆண்டவர் சொன்னார், எகிப்துக்கு நீ இனிமேட்டு என்ன செய்ய மாட்ட. ஏன்? செங்கடலை கலக்க வச்சிட்டாரு. இந்த செங்கடல் மட்டும் இல்லைன்னா ஓடி போயிருப்பான். செங்கடல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அத்தனை வயலும் ஓடி இருப்பான் மறுபடியும் எகிப்துக்கு. இவன் கடக்கக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாதையில் நடத்தினார். அவன் திரும்பியே பார்க்க கூடாது எகிப்தை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இனி நான் உன்னை எகிப்து கொண்டு போக மாட்டேன் ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினார். ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கணும். விடுதலை ஆயாச்சுன்னா விடுதலையின் அனுபவத்தில் இருக்கணும். உங்களை இனி யாரும் கட்டக்கூடாது. உங்களை இனி எந்த ஆவியோ எந்த பாவமோ எந்த சாபமோ உங்களை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது. ஏன்னா ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமை. பிசாசு உங்களை ஜெயிச்சுட்டா மறுபடியும்னா அதுக்கு அடிமையாயிருவீங்க. லைட்டா இன்னைக்கு மட்டும் ஒரு கட்டிங் பாஸ்டர். ஹல்லேலூயா. நாக்கு வெளியே போகும்போதே நமங்குது பாஸ்டர். அப்படியா? நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆண்டவருக்கு மகிமை. நாங்கள் இந்த பெட்ஷீட் கொடுக்க போனோம்ல, கரெக்டாக மணி கொண்டுக்கிட்ட வரிசையாக அந்த ஆட்கள்லாம் படுத்துருச்சு. ஒரு அம்மா குளூரில் இப்படி படுத்துக்கிட்டு கிடக்கு போத்திட்டு. நல்லா பார்க்குறேன், டார்ச் அடிச்சு பார்க்குறோம். இல்லை அப்படியே பயங்கர கொசு. இந்த அம்மா மேலே 100கணக்கான கொசு இருக்கும் போல. அது சும்மா அசால்ட்டாக தள்ளுது. தோத்துறேன் இப்படிங்குது, கொசு ஓடுது. அம்மா பெட்ஷீட் வேணுமா? வேணாம். நான் கேட்குறேன் பெட்ஷீட் வேணுமாம்மா? அம்மா பெட்ஷீட் கொடுக்க வந்திருக்கேம்மா. தோத்துறேன் வேணாம். சரி நான் சொன்னேம்மா இத்தனை கொசு கடிக்குது. வேணாம் அப்படி. அப்போ தான் பக்கத்தில் சொன்னா, பாஸ்டர் ஆளு மப்பளை படுத்துருக்கு, நீங்கள் போய் கேட்டுட்டு படுத்து. எனக்கு விஷயம் தெரியல பாருங்க. நான் பொம்பளையாச்சேன்னு பார்த்தா அது குடிகார பொம்பளையா இருக்குது. எனக்கு என்ன தெரியும்? என்னன்னா இப்படி பாஸ்டம்மா ஏப்பா என்னப்பா சொல்லுது அந்தம்மா, ஏன்ப்பா போய் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு தெரியல பாருங்க, அது தெளிவாக படுத்திருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்பயே நான் உணர்ந்திருக்க வேணாம் அப்படின்னு. அம்மா கொசுக்கு வேணாம் அப்படின்னுச்சு. அப்பதான் தெரியுது உள்ள இறங்கி இருக்கிற ஒரு பெரியவர். தோத்துற இப்போ அது மாதிரி அப்படி கொஞ்சம் உள்ள போனால் தான் கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். தோத்துற அல்லேலூயா. அதான்ப்பா கிறிஸ்மஸ்ஸு. அப்படியா?
அது ரட்சிப்பு அல்ல. ஆமென். அது விடுதலை அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ரட்சிப்பும் இல்லை, அது விடுதலையும் இல்லை, அது நித்திய ஜீவனுக்கு போகிற வழியும் இல்லை. அப்ப அவர் சொல்ற, இயேசு உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பார், குமாரன் பெறுவாள், அவருக்கு இயேசுன்னு பேரிடு. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, என்னைக்கு அவர் எனக்குள்ள வந்தாரோ பிறந்தாரோ அன்றைக்கே என்னுடைய பாவங்களை, சாபங்களை, ரோகங்களையும் எனக்குள்ள கர்த்தர் எடுத்துட்டார். இனிமேட்டு நான் அதற்கு ஒரு நாளும் அடிமையாக மாட்டேன். அந்த இயேசுதான் நான் கொண்டாடப்பட வேண்டிய இயேசு. தேங்க்யூப்பா. மகிமை உமக்கு, மகிமை உமக்கு. இந்த ஜனங்களை ரட்சித்தவரே, இந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஆண்டவரே விடுதலை ஆக்கினவரே, அதான்ப்பா ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவன் சினிமா தியேட்டர் போதும், ரட்சிக்கப்பட்டவன் குடிக்கிறதோ, ரட்சிக்கப்பட்டவன் வேசித்தனம் பண்றதோ, ரட்சிக்கப்பட்டவன் உலக பிறகான வழிபாடுகளுக்கு அது அல்ல கிறிஸ்துமஸ். ஒரு கூட்டம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கு. கொஞ்சம் ஒயின் குடிப்பாங்க, சாராயம்லாம் குடிக்க மாட்டாங்க, நாட்டு சரக்குலாம் அடிக்கிறது இல்லை, கொஞ்சம் ஒயின். அது மேலை நாட்டு கலாச்சாரம். ஹைஃபையான கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ், ஹைஃபையான கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் கொஞ்சம் ஒயின் குடிப்பாங்க. நீ கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஒயின் தான், அதிகமாக நிறைய சாப்பிட்டாலும் ஒயின் தான். அது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பை காக்கணும். ஏன்னா அவர் எனக்குள்ள பிறந்திருக்கிறார், அவர் எனக்குள்ள வந்து ரட்சிப்பை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். எழுதலுங்க ஜெபமெல்லாம். எனக்குள் இருக்க இயேசு கொண்டாடப்பட வேண்டிய இயேசு. நான் கிறிஸ்தவனாய் இருந்து கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறதல்ல, நான் கிறிஸ்தவனாய் இருந்து கிறிஸ்துவை கொண்டாடுகிறேன். அந்த கிறிஸ்து ஏன் கொண்டாடப்படணும்? எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த கிறிஸ்து ஏன் கொண்டாடும்? அவர் வந்த நோக்கத்தை கொண்டாடுறேன். இன்னைக்கு எதை நான் கொண்டாடுறேன்? அவர் வந்த நோக்கம். அவர் வந்த நோக்கம், பண்டிகை நோக்கமே அவர் எனக்காக வந்தார். ஸ்தோத்திரப்பா. மனு உருவெடுத்து வந்தார். என்னை சந்திப்பதற்காக அவர் வந்தார். அந்த நோக்கத்துக்காக ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி நின்று அந்த நோக்கத்தை நான் கொண்டாட வந்திருக்கிறேன். எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார், எனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்ட குமாரனை கொண்டாடுகிறேன். இரண்டாவது, அவர் கொடுத்த அன்பை கொண்டாடுகிறேன். பிதாவாகிய தேவன் என்னை எவ்வளவு நேசித்தார். இந்த பூமியில நிற்கிற அத்தனை பேரையும் தேவன் நேசித்ததுனாலதான் உங்களுக்காக தன் குமாரனையே கொடுத்தார். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள்னு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் இயேசு. அந்த தீர்க்க தரிசனத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன்ப்பா. தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர். அந்த தீர்க்க தரிசனம் எப்படியெல்லாம் நிறைவேறியது. 4வது வேதம் சொல்லுது, அந்த இயேசு, அவருக்கு இயேசுன்னு பெயர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற தேவனாய் எனக்குள்ள இருக்கிறார். இன்றைக்கும் என்னை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே, தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவே. நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பண்டிகைக்காய் ஸ்தோத்திரம். எதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு செய்தி வார்த்தையை தேவன் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்து கிறிஸ்துமஸை உலக பிரகாரமாய் கொண்டாடுவதற்கல்ல, கிறிஸ்துவை கொண்டாடுவதற்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீ மகிமைப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சபையை நேசித்த குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை தொடர்ந்து நீ மகிமைப்படுத்துவீராக. எல்லார் வீடுகளுக்கு போய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமே.